ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நான் யூஸ்வலாக முன்னெல்லாம் ஒரு கப்பில் எல்லாத்தையும் அழகாக என்ன சாமான் தேவையோ அது எல்லாத்தையும் அழகாக எடுத்து ஒரு கப்பில் வச்சுட்டு உங்களுக்கு குவான்டிட்டியோடு காட்டுவேன். இப்போ என்னால் அது முடியல அப்படிங்கிறதுனால எல்லாம் பாட்டிலாக அப்படியே இருக்குது. கொஞ்சம் எல்லோரும் மன்னிச்சுட்டு கொஞ்சம் பாருங்கோ. அப்புறம் இது நல்ல மாங்காய், ஆற்றுல காய்ச்ச மாங்காய் எனக்கு கிடச்சிது. அதனால் இது என்ன பண்ணினா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களேன், அது தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியை நல்லா தொடச்சிட்டு, ஏன்னா தண்ணி இருந்தால் ஊறுகாய் கெட்டு போயிடும். தண்ணியை நல்லா தொடச்சிட்டு என்ன பண்ணுங்கோ, கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்கோ. அப்படியே வச்ச உடனே என்ன ஆகும், அந்த தண்ணியெல்லாம் போன பிறகு திருப்பி நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஃபுல்லாக போட்டால் நிறையா ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ பாதி போடலான்னு இருக்கேன். பாதி போட்டுட்டு பாதி போட போகிறேன். பாதியில் என்னென்ன போட போகிறேன்னா, உங்களுக்கு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட போகிறேன். இது காஷ்மீரி சில்லி தான், அதனால் காரம் இருக்காது. தேவையான அளவு உப்பு, எண்ணெயும் அதே மாதிரி கொஞ்சம் தாராளமாக விட்டேன்னா தான் நல்லா ஊறிண்டு மறுநாள்லேருந்து எண்ணெய் மேலே நம்ம வெளியில் வச்சாலே கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு இந்த அஞ்சனப்பட்டியில், ஏன்னா விழுது நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அரை மாங்காய்க்கு நான் அரை கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அரை இது நல்லா மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு கலக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா. கொஞ்சம் சில பேர் கொண்டக்கடலை போட்டுப்பா, சில பேர் வெந்தயம் போட்டுப்பா. கொஞ்சம் நான் இன்றைக்கி வெந்தயம் கொஞ்சம் அதோடு ஆட் பண்ண போகிறேன். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸு. நான் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இவ்வளோ மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 சைடு உள்ள கதுப்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு கொட்டையை அப்படியே விட்டுருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே கடுகு பொடி அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாங்காயை போட போகிறோம். அதில் கடுகு கம்மியாக போட்டேன்னா உங்களுக்கு விழுது ரொம்ப கிடைக்காது. காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன். அது ரொம்ப காரம் வேண்டாம் எனக்கு. ஸோ அதுவுமே காரம் இருக்காது. ஸோ போடுங்க. 1 போட்டிங்களா, இன்னும் 1 போடுங்க, இன்னும் ஒரு அரை போடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, அவ்வளோ வேண்டாம். அப்புறம் மஞ்சள் வாசனை தான் அடிக்கும் கொஞ்சோண்டு பேருக்கு. பாதி அதுலேயும் பாதி. ஏன்னா உங்களுக்கு இந்த காஷ்மீரி சில்லியே கலர் வந்துடும். இது சும்மா ஒரு பேருக்கு தான் நம்ம போடுறோம், அவ்வளோதான், போதும். அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அவ்வளோலாம் வேண்டாம், கொஞ்சமாக. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுங்க, உப்பு போடணும். உப்பு ஸ்பூன்லலாம் எடுத்தால் அளவு தெரியாது. அதனால் நம்ம கையில் தான் எடுத்து போடணும் உப்பை. இதுக்கு வேண்டிய அளவு போடுறேன். அப்புறம் வேணும்னா பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா குலுக்கிட்டு நம்ம எண்ணெய், நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். அதுதான் ஊறுகாய்க்கெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ இதயம் நல்லெண்ணெய் விட போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா குலுக்கிட்டு இதெல்லாம் ஒன்றான பிறகு இதயம் நல்லெண்ணெய் விட போகிறோம். அதை இப்போ குளிக்கினா எல்லாம் கலந்து இப்படி இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் விடணும் இந்த ஸ்டேஜில். இருங்க, பாதியெலாம் இல்லை, நீங்கள் விடுங்க, நான் சொல்கிறேன். அவ்வளோலாம் விட முடியாது. கொஞ்சம் முழுகு. அதுவே மறுநாள் எண்ணெய் விட்டுக்கும். போரும். அதுவே மறுநாள் உங்களுக்கு நல்லா ஊறிண்டு எண்ணெய் விட்டுக்கும். பார்த்துக்கோங்க. அப்படி சப்போஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ஆவக்காய் ரெடி. நான் பெங்களூராலேயே போட்டுருவேன். ஏன்னா எனக்கு ஒருத்தர் சாப்பிட்றதுனால எனக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை. என்னது ஆவக்காய், மாங்காய் அது தேவையில்லை. ஸோ எப்போவுமே யூஸ்வலாக நான் இதில் தான் போட்டுருவேன். இது ஒரு திதிப்பும் உப்பும் கலந்த, திதிப்பும் இதுவும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் அந்த மாங்காய். ஸோ இது நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இதில் தான் போடுவேன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ. எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இது நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விழுது வேணும்னா இன்னும் கொஞ்சம் கடுகு பொடி போட்டுக்கோங்க. விழுது வேணும்னா நம்ம கடுகு பொடி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பட் ரொம்பவும் இருந்தால் ஓரளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் விழுது மேலே மூடின்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா வெறும் தானாக இருந்தால் நல்லா இருக்காது.
ஸோ பார்த்துக்கோங்க எல்லோரும், அதுக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தொடரும்.